பல்லு தெரியுதுப்பா. பல்லு வறுத்த மீன் எப்படி இருக்கு? பயங்கரம். நீ ஃபுல்லாக உட்காந்து இங்கே சாப்பிட போகிறேன். ஃபுல்லாவா? வேற லெவலு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களுக்கு தனுஷ்கோடியில் பயங்கர கூட்டங்க. ஸோ நாளைக்கு காலையில் ஒரு 5 o'clock போல் நாங்கள் வந்து உங்களுக்கு தனுஷ்கோடியை காட்டுறோம். இப்போ நாங்கள் ரிட்டர்ன் சாப்பிட்றதுக்கு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா மன்னன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அக்கா வந்து சூடாக எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. சாப்பாடு சாப்பாடு ரசம் கூட்டு அதில் வந்துடும். ஆமாம், 2 மீன் வந்துடும். இது என்ன மீன்? இது பாறை. எவ்வளோ? இது ஒன்று பாறை 300 ரூபா. 300 ரூபா பாறை. அக்கா கடல் கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ ரேட் சொல்லுவீங்க? ஆனால் எல்லாமே விலைக்கு தான் வாங்குறது மீன்லாம். எதுக்கு சொல்லலாம்? நண்டெல்லாம் எவ்வளோ? ஆமாம், யூடியூப்பில் போடுறோம். 2 கண்ணு 100 ரூபா. 2 கண்ணு 100 ரூபான்னு. நல்லா பார்த்து போட்டு கொடுங்க. எங்கள் வியூவர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஆ, ஆமாம் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. இறால் 12 பீஸ் 100 ரூபா. இறால் 12 பீஸ் 100 ரூபா. கனவா ஒரு பிளேட் 100 ரூபா. கனவா காமிங்க. கனவா அந்த உள்ள இருக்காங்க. கனவா இல்லை, நாங்கள் வீடு போகிறோம், ஜஸ்ட் காமிங்க. எங்கள் மக்களுக்காக காட்டுங்க. பாறை மீன் எவ்வளோக்கா? பாறை 300 ரூபா. ஆ, இது என்ன மீன்? இது வாவல் மீன் மாதிரி சொல்லுவாங்க. சீவார மீன். எவ்வளோ அது? இது 200 ரூபா. ஆ, வேறு மீன்லாம் இருக்குது. பெரிய பெரிய மீன் எடுத்துகிட்டு வரீங்களா பாருங்க. என்னங்க கடல் கிட்ட இருக்கனால எல்லாம் வந்து வாங்கி கொடுத்தாலே செஞ்சு தருவாங்க அப்படின்னலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாமே நாங்கள் விலைக்கு தக்க வாங்குறோம். மீன் எடுத்துருவாங்க. பெரிய மீனா? இங்கே பாருங்கள் மக்களே, அக்கா நமக்காக செய்கிறாங்க. பாருங்கள், நண்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. இறால் நம்ம கேட்குறது உடனே கையோடு செஞ்சு தராங்க. சாப்பாடு 100 ரூபாயா? எல்லாம் சாப்பாடுக்கு ஒரு பொரிச்ச மீன் ஒரு குழம்பு சாப்பாடு 100 ரூபாண்ணா. தரலையம்மா இருந்துச்சு அந்த கடை போச்சு. உங்கள் கடை பேர் என்னக்கா? மன்னன் ஹோட்டல். மன்னன் ஹோட்டல். வீடியோ எடுத்துட்டேன். ஓகே வியூவர்ஸ், நாங்கள் வந்துட்டு ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு சாப்பாடை வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் திரும்பவும் அதை நான் வீடியோவில் நான் காட்டுறேன். அண்ணா உள்ளே கூப்பிடுறாங்க ஃபிஷ்ஷு காட்டுறதுக்காக. இது கட்டா கட்டா வாங்க. ஆமாம், நான் ரேட்டிங் கேட்டுக்கலாம். அதுதான் குழப்பம். கேளுங்க, நீங்கள் எந்த மீன் பாருங்க. இந்த பாறை இருக்கு, பெரிய பாறை இருக்கு. பாறையே இப்போ அங்கே வச்சுருக்காங்கல்ல மாமா, அதே வாங்கிக்கலாம். நல்லதாக போட்டு கொடுங்க. நான் கொஞ்சம் முள் இல்லாமல் கொடுங்க. அக்கா ஒரு முள்ளு தான் இருக்கு எல்லா மீனுக்குமே. சரி, ஓகே. அக்கா முள்ளுமே சாப்பிட முடியாதுக்கா. அதிகமாக முள்ளு, கலரு, வாழை, சூடை, ஓகே கொய். ஓகே. 4 மீன் முள்ளு அதிகமாக இருக்கு. ஓகே ஓகேண்ணா. முள்ளு அந்த இருக்காதுக்கா. ஓகேண்ணா, ஓகே ஓகே. ஆமாம், சரி வாங்க போடுங்க. ஆனால் எந்த மீன் இருக்குயா? எதுப்பா சொல்ல? பாறை சொல்ல. பாறை பாறை எடுக்கியா கட்டா எடுக்கியா? எதுனா நல்லா இருக்கும்? டேஸ்ட் எதுனா நல்லா இருக்கும்? பாறை நல்லா இருக்கு. பாறை. சரி பாறை போட்டுருங்கண்ணா. இறால் போடுங்க. இறால் போடுங்க. இறால்லாம் எங்களுக்கு பீஸ் நிறைய வேணும். கண்டிப்பாண்ணா, கண்டிப்பா நாங்க செய்யறோம். நீங்க எங்களுக்கு நல்லா செய்யுங்க. ஓகேண்ணா. அக்கா அப்போ சாப்பாடு சாப்பிட்டு தானே தரணும்? ஊட்டி விடலாம். ஊட்டி விட்டுக்கலாம். 2 மீன் சாப்பாடு கொடுங்க. நீ 8 மீன் எடுக்கலாம் அண்ணா. நீ 8 மீன் எடுக்கலாம் கேட்டேன். வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்காக வந்து அண்ணா உடனே வந்து அந்த ஃபிஷ் நம்ம கேட்குற ஃபிஷ்ஷை வந்து கட் பண்ணி நமக்கு பண்ணி தராங்க. ரேட்டு ரொம்ப ரீசனபிளாக பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. நம்ம கேட்குற மாதிரி பண்ணி தராங்க. கண்டிப்பாக நம்ம இந்த தனுஷ்கோடி வந்தால் இந்த மன்னன் ஹோட்டலுக்கு கண்டிப்பாக வாங்க. அண்ணா உங்கள் பேருண்ணா? செல்வம். ஆ, செல்வம். 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 என் வீட்டுக்கார சத்யா. சத்யா. ஓகே, அக்கா பேர் சத்யா, அண்ணா பேர் செல்வம். கண்டிப்பாக வாங்க. எல்லாம் இங்கே வந்து நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள். அண்ணா கட் பண்ணுறாங்க. பாருங்கள், கண்ணு முன்னாடியே க்ளீன் பண்ணி காட்டுறாரு அண்ணா. கட் பண்ணுறேன் வந்து பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க.
நமக்கு எந்த ஊருக்கா? அண்ணா நாங்கள் ஊட்டி. சரிக்கா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அக்கா மீன் பார்த்த மாதிரி இருக்குது. நான் சொன்னேன் வீட்டில் அக்கா வந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லி. உங்களை மாதிரி இன்னொரு அக்கா வருவாங்கக்கா. ஓகேண்ணா. அவங்க 10 பேர் 15 பேர் வருவாப்ல. ஒரு ஆள் 2 வேண்டாப்ல. நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோண்ணா. நேற்று வேளாங்கண்ணி போனோம். சரி. வேளாங்கண்ணி ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கோம். சரி ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே வந்திருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அக்கா பீஸா போட்டியா முழுசா போடியா? அண்ணா பீஸா போட்டுருங்கண்ணா. ஓகேக்கா, ஒரு 5-6 பீஸா போட்டுருவோம். போட்டுடலாண்ணா. இந்த குடலை எடுத்துருவோம்லண்ணா? எடுத்துடலாம். சூப்பர். அவ்வளோதான், சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க பாருங்கள். பீஸா போட்டுருக்கா? பீஸா போட்டுடலாண்ணா. க்ளீனிங் முடிச்சது. காக்கா தலைவர்லாம் வந்துட்டாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. அதான்ண்ணா, அவங்க சாப்பிட்டா தான் மக்கள் அதிகமாக வருவாங்க இல்லையா? ஆமாண்ணா, காக்கா போல் வந்து மக்கள் வரணும், அது உண்மை. நம்ம ஹோட்டலில் இது காகத்து சோறு வைக்காம ஓப்பன் பண்ண மாட்டோம். கரெக்டுண்ணா. ஆனால் தண்ணி ஃபுல்லாக உப்பு என்னன்னா, இங்கே போர் வாட்டர் கூட உப்பாக தான் இருக்குது. தண்ணி கிணறு தண்ணி எழுறது. இந்த கருவோட முடிச்சாக்கா தண்ணி கெட்டு போனது. முன்ன மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும். இப்போ அந்த புடங்க மட்டும் தண்ணியில் இருக்கு. பாத்திரம் கழுவுறதுக்கு தண்ணி இங்கே தண்ணி அள்ளிட்டு அங்கே ராமேஸ்வரம் ஒரு குடம் 10 ரூபா. அப்பா என்னக்கா செய்ய வேற வழி இல்லை. வேற வழி இல்லை. கரெக்டு. சரி வாங்கண்ணா. அண்ணா கட் பண்ணி கொடுத்தாரு. அக்கா வந்து இது மசால் போட்டு ரெடி பண்ணுறாங்க. ஹைஜீனிக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், பொரிச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தான். வெரி நைஸ். வேறு லெவலாக இருக்குங்க, சூப்பராக பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த கடைக்கு வாங்க. விவஸ் ஆல்ரெடி இந்த கடைக்கு வந்துருந்தா கமெண்ட்ஸில் போடுங்க. இது பேர் சொல்லுப்பா. ஸ்குவிட். ஓகே. கனவா இல்லனா? கனவா மீன். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஓகே. தட்டல சோறு போடு. குழம்பு ஊத்துறல லேசா. பிரியா சோறு போடு தம்பி. டேய் இதரா போய் ஏன்டா வாத்தியே இல்ல. அவ்வளவு டேஸ்ட். வேற இன்னொன்று, இங்கே சாப்பிட்ட மீன் குழம்பு ஃப்ரை எதுவுமே மீன் கவிச்சு இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் கவிச்சு அடிக்கும். ஆனால் மீன் ஸ்மெல்லே இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த ஃப்ரெஷ்ஷோட சாப்பாடு குழம்பு எல்லாமே வந்து கவிச்சு இல்லாமல் இருக்குது. எல்லாமே அடிப்பொலி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்காகவே 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே வந்து சாப்பிட்டு போகலாம். ஆனால் வேற லெவல். தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். கண்டிப்பாக. ஸ்குவிட் சூப்பர். பாறை மீன் எனக்கு ஒரு கடலையை அழிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாமே சூப்பருங்க. சும்மா வீடியோ கரெக்டாக 12 மணிக்கு கழிச்சிடலாம். கோயில் எடுத்து என்ன ரீசன்? புயல் கோயில் இந்த தேசம் எப்படி மழையாக கடந்துருக்கேன். மழையாக கடந்தா கரெக்டாக 12:10 அந்த ட்ரெயின் வர்ற டைம். ட்ரெயின் வர ஒரு 2 கிலோமீட்டர் ஆகிட்டேன். இதுக்கு முன்ன கையிறக்க ஆள் பார்ப்பேன். ட்ரெயின் கையிறக்க ஏறுமாம்ல. இப்போ சுவிட்சை போட்டு ஏறி இறங்குது. கையிறங்க வண்டி வருமாம்ல உள்ள
இந்த கை இறக்காம வெள்ளமா இருந்தாலும் உள்ள வந்துடும். கை இறக்காம சிக்னல் கிடைக்காம வண்டியை நிப்பாட்டினாங்க. சரி சரி. அப்படியே கடலில் அப்படி மூழ்கி சைடு வந்து 2000 நேரம் அப்பா கடலில் மூழ்கிடுச்சுங்களா? இல்லை ட்ரெயினே என்ன ஆச்சு தெரியும். ஐயோ ஒரு ஆள் கூட இருக்கல. எல்லாரும் எந்த வருஷத்துலண்ணா அது? 1964. வெள்ளம் கடல் சூழ்ந்துருச்சு தண்ணி. அப்பா இது பெண் கடை ஆண்டு பொம்பளை கோப்படி அடிச்சது தண்ணி 10 நிமிஷம் சட்ட கடை. அப்படிங்களா? ஆமாம். வீட்டில் தண்ணி வரல. தப்பிச்சுட்டு போயிடலாம் போனால் அப்புறம் அங்கே கூட அடிப்புன்னு சொல்லி அந்த அளவுக்கு கடலில் போயிட்டோம். இப்போ நைட்டை மாமந்து நான் ரமேஷன் போயிடலாம் அப்படி போனாலும் தானே ட்ரெயினுக்கு வந்து அதுக்கு அப்புறம் தான் தெரியும். கூட அடிப்பு இருந்தால் ஏகப்பட்டது கடலில் போயிட்டோம். ஐயோ இருந்தாலும் இங்கே எத்தனை மக்கள் நடந்திருப்பாங்க சுமாரா? அண்ணே ஃபர்ஸ்ட் ராமேஸ்வரத்துக்கு தரிசிக்கிறீங்க அண்ணே எப்படி 5000 கூட வந்துருமா? ஆமாம் அண்ணே ஃபுல்லாக பில்டிங் தானே. கடலுக்கு 1.5 கிலோமீட்டர் கடலுக்கு இருக்கான். கடலில் அடிப்பு அப்படியே வந்தேன். இந்த ஓரத்துலேயே பனைமரம் கொண்டிருக்காப்ப தண்ணி அதுக்கு அரிக்க விடாம இந்த கடல் வந்து அரிப்பு எடுத்தோன்னே அது பனைமரம் தான் தெரியும். அப்போ கடல் அப்படியே நிற்கிது. இது வரை அரிக்கல. அந்த 1960 கோயில் அழிஞ்சுப்பாங்க. அதோட சரி இந்த பனைமரம் உண்டாப்ப கடற்கரையே அந்த காற்று அடிச்ச முடியும் அந்த பனைமரம் தெரியும். எங்களுக்கு தைரியமா இருக்கு. அப்போ கடல் அப்படியே நிற்கிது. அது 1.5 கிலோமீட்டர் உள்ள இருக்கான கோயில்லாம். அப்போ கோயில் இருக்கு, கிணறு இருக்கு. எத்தனை இப்போ நான் சுவாமி வச்சு பாருங்க 2004 அப்போ பார்த்தேன் கிணறு இருந்து கோயில் இருந்து எல்லாம் தண்ணி அறவடி போச்சு. உள்ள இருக்கு என்னன்னா கடலுக்குள்ள 1.5 கிலோமீட்டர் உள்ள ஊரு இருக்கு. அப்பா இந்த கோயில் வந்து அப்படியே இருக்கு கடல். இது அதுக்கு அரிப்பு இல்லை, எந்த பயமும் இல்லக்கா இது வரைக்கும் எதுவும் இல்லை. அதாவது முன்னக்கா கோயில் வந்து அழிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. இப்போ 10 நாளைக்கு தெரியப்படுத்துறாங்க. கோயில் அப்போ நம்ம ஊருக்கு போயிடும், உஷாராயிக்கலாம். கோட்டையும் வந்து பாதுகாப்பு ஓட்டினேன் ஊருக்கு போயிடும். நான் சொல்லலை, மீன் குழம்பு வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு மீன் குழம்பு நான் இது வரைக்குமே சாப்பிட்டதே இல்லை. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க சத்யாக்கா. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு அவங்க கிட்ட நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட அந்த சிரிப்பு, அந்த அனுசரிப்பு, நம்மளை வரவேற்கிறது, இது எல்லாமே சூப்பர். கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வந்து எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள், வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. என் பையன் மீன் குழம்பு சாப்பிடவே மாட்டான். இங்கே பாருங்கள் ஆஷிஷ் எப்படிப்பா இருக்கு? ஆஷிஷ் அல்டி வெரி நைஸ் இல்லை? என்னைவே தோக்கடிச்சிட்டாங்களா? எனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நானும் இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டான். மீன் குழம்பு சாப்பிட்றதுக்காக வேலைக்கு சேர்றேன்றார் என் ஹஸ்பண்டு. தனுஷ்கோடி நம்ம கடைக்கு வாங்க, சாப்பாடு நல்லா இருக்கும். மண்டன் ஹோட்டல், சர்ச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஹோட்டலு. கண்டிப்பாக வாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பக்கத்தில், லைட் ஹவுஸ் இருக்குது. வாங்க, நல்லா இருக்குது சாப்பாடு, வந்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக எல்லாம் வாங்க வாங்க, எல்லாம் வந்து அண்ணா கடையில் வந்து சாப்பிட்டு போங்க. ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஆமாண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க. நாங்களும் சாப்பிட்டாச்சு, கிளம்புறோம். ரொம்ப அருமையாக இருந்தது எல்லாமே. ஓகே, மீண்டும் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம சத்யாக்கா சூப்பராக பண்ணுறாங்க. மசாலாலாம் உங்கள் ஓன் ப்ரிப்பரேஷனாக்கா? நீங்களே பண்ணுறதா மசாலாம்? கடையில் வாங்கிக்குவீங்க பாருங்கள். மற்றவங்கன்னா கூட போய் சொல்லியிருப்பாங்க நாங்கள் தான் பண்ணுறோன்னு. அந்த அக்கா எவ்வளோ உண்மையை பேசுகிறாங்க பாருங்கள். கிரேட். மாமா சாப்பிட்டு கூட வாங்கிக்கலாம், நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கு. வேண்டாம் மாமா, அது சாப்பிட்டுருக்கப்பா, புதுசா இருக்கு. சாப்பிட்டுருக்கேன், கொண்டரேஜ் ஒரு தடவை கொண்டு வந்து அப்போ சாப்பிட்டுருக்கேன். அசீஸ் சூப்பர்ல. வெயிட்டிங் ஃபார் சோறு, சாப்பாடுக்காக வெயிட்டிங். பாருப்பா, போதுமா?
அக்கா போதுமா? போதும். ஓகேண்ணா. ஓகே. ம். வேற லெவலு. ரசம் இருக்கு. ஓகேண்ணா. சாப்பிடுங்க. அண்ணே நல்லா ஹோட்டல்ல ஒரு 100 வந்தாப்ல மொத்தமா. சரி சரிண்ணா. 100 மறுநாள் ஒரு 200 வந்துட்டாப்ல. குழம்பு டேஸ்ட் ஆகுது ஆள் தேடி வராப்ல. இல்லை குழம்பு சூப்பரா இருக்கு. குழம்பு வேற லெவலு. ரிவ்யூ கொடுப்பா எப்படி இருக்குன்ட்டு. காரம் உப்பு எல்லாமே செமையா இருக்கு. ஒரு சில இடத்துல மீனுக்கு வந்துட்டு புளிப்பு ஜாஸ்தி போட்டுருவாங்க. புளிப்பு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. வேற லெவல். குழம்பு டேஸ்டா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மீன் குழம்பு. வேற லெவல். சூப்பர். இதுக்காகவே அடிக்கடி ராமேஸ்வரம் வரணும் போலயே. ஓகே. ஃபிஷ் வறுவல் வந்துடுச்சு. ஆக்சுவலி இந்த மீன் குழம்பு கூட்டு மீன் குழம்பு சாப்பாடு ஒரு வறுவல் மீன் இது 100 ரூபாய். இது வந்து நம்ம சைட் டிஷ். ப்ரான் செப்பரேட் ஆர்டர் பண்ணிருக்கோம். ப்ரான் வேற லெவல். சூப்பரா? காரம் எல்லாமே வேற லெவல் இருக்கு. செமையா இருக்கு. ஓகே. தவா ஃப்ரை. சரி நானும் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? சாப்பாடு வச்சுக்கோங்க. குழம்பு சூப்பரா இருக்குண்ணா. அண்ணா இது என்ன மீன் அது? அண்ணே அது ஊடகம். ஓ சரிண்ணா. ஊடகம் அது விலை மீன் அது. ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவல். வீடியோக்காக இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. குழம்பு சூப்பர். ஃபிஷ் ஃப்ரை வேற லெவல். காரம் செம. மஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாம் வாங்க டேஸ்ட்டு பாருங்கள். குழம்பு தேங்காயெல்லாம் இல்லைங்க, இந்த பாரம்பரிய முறையில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. ப்ரான் ஃப்ரை மஸ்ட் ட்ரை. சூப்பர். அருமை. மழை வந்துருச்சு. வெரி நைஸ். இதுதான்டா இவனுங்கிட்ட பேசுறீங்க. ரோடே தெரியாத மாதிரி வேற லெவல் மழை. நடுவில் ரோடு, 2 பக்கம் கடல். பயங்கர அட்வென்ச்சரா இருக்கு இந்த இடம். இங்க பாருங்க மலைய கட்டி எடுக்குது. செம்மையா இருக்கு. ராமேஸ்வரத்துல இது எந்த இடம்னு தெரியல. கோதண்டராமசாமி கோயில். ஓகே. பாருங்க வேற லெவலா இருக்கு. செமங்க. என்ஜாய் பண்ணுவோம் சீஷ். இப்போ நம்ம வந்து இப்படி ஸ்லோவாக போகிறனால தான் வீடியோவும் நான் எடுக்க முடியுது. கைஸ் நாங்கள் வந்துட்டோம். காக்கல் பிரிட்ஜில் நிற்கிறோம். சரியான காற்று வேற லெவலாக இருக்கு. பாருங்க
கைஸ், இங்கே வந்துட்டு அப்துல் கலாம் நினைவு மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அதை பார்க்குறக்காக நாங்கள் வந்திருக்கோம். பட் அங்கே உள்ளே அலௌடு கிடையாது ஃபோனு. நாங்கள் உள்ளே போய் பார்க்குறோம், ஆனால் ஃபோனில் வீடியோ மட்டும் எடுக்க முடியாது. நான் மேலோட்டமாக மட்டும் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. Mobile not allowed, no mobile, no camera. இல்லை வெளியே